that the Indo-Pacific remains free, remains open, stable, secure and prosperous. வேர்ல்டு எக்கனாமிக் growth projection அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருக்குங்க. அந்த பட்டியலில் இந்தியாவினுடைய growth அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 2023 இந்தியாவினுடைய growth projection அப்படிங்கிறது 8.2 இருந்தது. 2025 இந்தியாவினுடைய growth rate அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 6.5 7 வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பட்டியலில் சீனாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 5%, 2025 அது 4.5% இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மீதம் இருக்கும் பல நாடுகளும் 5%க்கும் கீழே மைனஸில் இருக்காங்க, 2% அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய growth projection அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது. இந்தியாவில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, இந்தியாவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுலாம் பல வீடியோக்களை பார்த்துருக்கோம். ஆனால் முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, குவாட் மீட்டிங். ஜப்பானில் வச்சு நடந்த இந்த குவாட் மீட்டிங்க்கு எதிராக சீனா அவங்களுடைய ஒரு வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இந்தியா தனியாக கெத்தா சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. என்ன 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 அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவினுடைய growth projection அப்படிலாம் நம்ம சொல்லும்போது இந்தியா வளர்ச்சி அடையும் போது நாமும் வளர்ச்சி அடைவதற்கான நிறைய வாய்ப்புகள், நிறைய விதமான NFO அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதே மாதிரி HDFC லைஃப் NFO அப்படிங்கிறது இருக்குது. நம்முடைய கேபிட்டல் கேரண்டி ஃபண்டாக இதை பார்க்கலாம். 5 வருஷம் லாக்கிங் பீரியட். நாம் செலுத்தக்கூடிய ப்ரீமியத்தில் ஒரு பகுதி நம்முடைய சேவிங்ஸ் ஆகும், இன்னொரு பகுதி நம்முடைய மார்க்கெட் லிங்க்டாகவும் அங்கே போக போகுது. குறிப்பாக மிட் கேப்லையும் லார்ஜ் கேப்லையும் இருக்கக்கூடிய 100 நிறுவனங்களை எடுத்து அந்த 100 நிறுவனங்களில் 30 நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அந்த 30 நிறுவனங்களில் தான் நம்முடைய ஃபண்ட் அப்படிங்கிறத போட போகிறாங்க. இதை நிஃப்டி ஆல்ஃபா 30 ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ HDFC லைஃபினுடைய நிஃப்டி ஆல்ஃபா 30 ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கான முடிவடையும் தினம் இன்னும் 2 தினங்கள் தான் இருக்குது. 31 ஜூலையோடு முடிவடைஞ்சிரும். இப்போ NAV 10 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியும். அதே மாதிரி இந்திய அரசாங்கம் அறிவித்த பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சுல்ல, 2.5 லட்சம் ரூபாய் வருடத்திற்கு நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரிட்டர்ன்ஸில் நமக்கு டேக்ஸே இருக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ATC வழியாகவும் 10/10D வழியாகவும் நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. HDFC லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சால்வென்சி ரேஷியோ 186%. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய AUM அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லி 3.1 லட்சம் கோடி ரூபாய். கடைசியாக அவங்க கொண்டு வந்த HDFC லைஃப் டிஸ்கவரி ஃபண்ட் அப்படிங்கிறது 30.2% ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் HDFC லைஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது 50.3% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்திருக்கு. ஸோ மேலும் விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. HDFC லைஃப் ஆல்ஃபா 30 இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபண்ட் 31ஆம் தேதி மட்டும்தான் எடுக்க முடியும். வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் இருக்கு. இந்த சீனா அப்படின்னு சொல்றதுக்கு எதிராகத்தான் நம்ம குவாட் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் எஸ், அப்சல்யூட்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் குவாடு ஜஸ்ட் ஒரு பேசக்கூடிய ஒரு ஷாப் மட்டும் கிடையாது, பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறத மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. குவாடை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய விஷன் ரொம்ப ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சீனா இந்தோ பசிபிக் ரீஜனில் அவங்களுடைய காய் நகர்த்தலை பக்காவாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்தோ பசிபிக் ரீஜனில் சீனா வருகிறது என்றால் இந்தியாவை என்சர்க்கிள்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவை சுற்றி வளைக்குதுப்பா சீனா அப்படின்னு சொல்கிறது தான் இந்தோ பசிபிக் ரீஜனில் சீனா உள்ளே நுழையும் போது ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போ நாம் என்சர்க்கிள் செய்யப்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? சீனாவை சுத்து போடுவோம். இப்போ சீனா எப்படி நம்மளை சுத்து போட்டிருக்காங்க? பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வழியாக சுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நாம் என்ன செய்வோம்? சாகர்மாலா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வருவோம். பேர்ல் ஆஃப் நெக்லஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாமும் ஸ்ட்ராட்டஜியாக கொஞ்சம் யோசிப்போம். ஆனால் அதெல்லாம் விட சீனாவினுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஆஃப்ஷோர் நேவல் பேஸ் அப்படிங்கிறது உருவாக்குறது தான். ஒரு பெர்மனன்ட் ஆஃப்ஷோர் நேவல் பேஸ் அப்படிங்கிறத தென்சீன கடலை உருவாக்குறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ராணுவத்தினுடைய பேஸ் அப்படிங்கிறது, அதுவும் கப்பற்படையினுடைய பேஸ் தென்சீன கடலில் வர்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். தென்சீன கடல் இல்லாட்டி இந்த இந்தோ பசிபிக் ரீஜன் அப்படிலாம் சொல்லும்போது இது எல்லாமே முட்டுவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கும். இந்த ஜங்ஷனை யார் கரெக்டாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களோ அங்கே என்ன கப்பல் வரணும், என்ன கப்பல் வந்துட்டுருக்கு, யார் போகணும் யார் போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய பவர் யாருக்கு கிடைக்கும்? அந்த ஜங்ஷனை ப்ராப்பராக கையாளக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கும். அந்த ஜங்ஷனுக்காகத்தான் தென்சீன கடல்லையும் வடசீன கடல்லையும் யார் போட்டி போட்டுட்ருக்காங்க? சீனா போட்டி போட்டுட்ருக்காங்க.
தென்சீன கடல் பிரச்சனை 9 டேஷ் லைன்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் தமிழ் பட்சத்தில் அதிகமாக பேசியிருப்போம். அப்போ தென்சீன கடல் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. கடைசியாக பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வருது. அந்த அக்ரிமெண்ட்டில் தென்சீன கடலில் அதிகமாக நமக்கு இனிமேல் பிரச்சனை வராதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சீனாவும் சிங்கப்பூரும், சீனாவும் மலேசியாவும் சந்தித்துக் கொள்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள். சீனாவும் வியட்நாமும் பேசிக்கொள்கிறார்கள், இந்தோனேஷியாவும் பேசிக்கொள்கிறார்கள். இப்படின்னு சொல்லும்போது தென்சீன கடலில் ஏதோ ஒரு விதத்தில் சீனாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக நாம என்சர்க்கிள் பண்ணிட்டு இருக்கோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால தான் தென்சீன கடலில் என்ன நடந்தாலும் சரி, இந்தோ பசிபிக் ரீஜனை அது என்ன செய்யக்கூடாது, எப்படியும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான மெயின் ஆம்பிஷனுடன் தொடங்கப்படுகிறது 2017 குவாட் அப்படிங்கிற அமைப்பு. இந்த குவாட் அமைப்பில் 4 நாடுகள், இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இந்த 4 நாடுகளுடைய முக்கியமான ஒரு எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ பசிபிக் ரீஜனில் யார் வேணாலும் வரலாம், ஃப்ரீயாக அவங்களுடைய கப்பலை அப்படியே நேவிகேட் பண்ணி கொண்டு போகலாம், எப்போவுமே ஓப்பனாக இருக்கணும், யாரும் அங்கே பெரிய அளவில் சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சு நிச்சயமாக இந்த குவாட் அமைப்பு அதை சும்மா பார்த்துட்டு இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க, தென்சீன கடலில் கப்பலை கொண்டு போகணும், வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சீனா விரும்பும்போது, இந்தோ பசிபிக் ரீஜனில் நீ கப்பலை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அது குவாட் அமைப்புக்கு எதிரான ஒரு செயலாக இருக்கா? உடனே இந்த நாடுகள் என்ன செய்வாங்க, இந்த 4 நாடுகளும் சேர்ந்து குவாட் அமைப்பு வழியாக நாங்கள் இந்த முடிவை எடுத்து வச்சிருந்தோம், நீ யாரா தன்னிச்சையாக வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்குன்னு சொல்லி சீனாவை எதிர்ப்பாங்க. அதே மாதிரி இந்த முறை இந்த குவாட் மீட்டிங் அப்படிங்கிறது ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இவங்க எல்லாருமே பேசிக்கொண்டிருந்த போது ஒரு வார்த்தை உதிர்க்கப்பட்டிருக்கிறது. தன்னிச்சையாக சில நாடுகளுடைய முடிவுகளை எடுக்கிறார்கள், ஒரு நாடு இன்னொரு நாட்டினுடைய முடிவை எடுக்கிறார்கள், அதற்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த குவாட் அமைப்பு ஒருபோதும் ஒத்துப்போகாது, நாங்கள் அதை சரி பண்ணுவோம், அப்படி யாரும் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீனாவினுடைய பெயர் சொல்லப்படாமலேயே இந்த 4 நாடுகளும் தென்சீன கடல்லையும் இல்லாட்டி வட சீன கடல்லையும் பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி நாங்கள் யோசித்து கொண்டு தான் இருக்கிறோம் என்கிற செய்தியும் வெளியில் விட்டுருக்காங்க. வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் பக்காவாக சொல்லியிருக்காங்க, இது யாருக்கும் எதிரான ஒரு அமைப்பு கிடையாது. அதே நேரத்தில் இந்தோ பசிபிக் ரீஜனில் ஒரு பிரச்சனை என்றால் இந்த அமைப்பை விட வேறு எந்த அமைப்பாலையும் சரியாக செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தோ பசிபிக் ரீஜன் தான் இவங்களுடைய ஒரு கான்செப்ட் இல்லாட்டி அவங்களுடைய எய்ம். அப்படின்னா அமெரிக்கா என்னெல்லாம் செய்கிறாங்க, இந்தோ பசிபிக் ரீஜன் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு ஜப்பானை கைக்குள்ளே வச்சுருக்காங்க. யூகே யூஎஸ் அப்படின்னு சொல்கிற, ஆஸ்திரேலியா யூகே யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பு மட்டும்தானா? இல்லை, ஜப்பானுக்குள்ளே அவங்களுடைய நேவல் பேஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட் விமானங்களாக இருக்கட்டும், குவாம் அப்படிங்கிற அந்த இராணுவ தளவாடமாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே அவங்க வச்சுருக்காங்க. சிஸ்டமேட்டிக்கலி இந்தோ பசிபிக் ரீஜனில் நம்மளை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல அமெரிக்கா ரொம்ப விழிப்புடன் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே இந்தோ பசிபிக் ரீஜனில் இந்திய பெருங்கடலுடைய ராஜா இந்தியா தாண்டா அப்படின்னு சொல்கிறத இந்தியாவும் நிலைநிறுத்துவதற்காக நமக்கும் கூட்டணி தேவை. அந்த கூட்டணி மாநாடு தான் இன்னைக்கு நடந்து முடிந்த குவாட் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த குவாட் மீட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்ததாக சீனா ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார்கள். விர்ச்சுவலாக ஒரு மீட்டிங்கை நடத்தி நீங்கள் ஏதோ எங்களை தடை போடுறீங்க, குவாட் அமைப்பு சீனாவை தடுத்து விடும் அப்படின்னு சொல்லி மனக்கணக்கு போட்டிங்கன்னா அது சரிப்பட்டு வராது, அதற்கு சீனா ஒருபோதும் அஞ்சாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிந்த இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் இந்த 4 நாடுகளுடைய குவாட் அமைப்பு ஒரு வார்த்தையை சொல்கிறது, எதிரானவர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க நாங்கள் யாரையும் அப்படி பார்க்கல, எங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்களை களையறுப்பது குவாடினுடைய மீட்டிங் அந்த ஒரு கான்செப்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? எங்களுக்குன்னு எதிரிக்காக ஒரு எதிரி இருக்கார், அந்த எதிரிக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு இது கிடையாது. இந்த அமைப்பினுடைய ஏதாவது சட்டத்திட்டங்கள், இந்த அமைப்பினுடைய முடிவுகளுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்க எங்க எதிரி தாண்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார், நோ கண்ட்ரி ஷுட் டாமினேட் அதர்ஸ் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு நாடும் இன்னொரு நாடை டாமினேட் பண்ணக்கூடாது, நான் தான் பெருசு நீ சின்னவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த வார்த்தை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் எங்களுடைய கொலாபரேஷன் அப்படிங்கிறது இந்தோ பசிபிக் அப்படிங்கிறத ஃப்ரீயாக, இட்ஸ் ரிமைன்ஸ் ஃப்ரீ, ரிமைன்ஸ் ஓப்பன், ஸ்டேபிள், செக்யூர் அண்ட் ப்ராஸ்பரஸ். இதுதான் இந்த குவாட் அமைப்பினுடைய கூட்டம். இதுதான் நாங்கள் இங்கே பேசிக்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. That the Indo-Pacific remains free, remains open, stable, secure and prosperous. குவாட் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ப்ரெசன்ஸாக அங்கே மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்தோ பசிபிக் ரீஜனில் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அது குவாட் அமைப்பை கையாள்வதற்கான பல நாடுகளுடைய யோசனையாக மாறி வருகிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்றைய மீட்டிங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் USAF அப்படிங்கிறத ரீசன்ட்லி F-22 ராப்டர் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே அனுப்பியிருக்காங்க,
கடீனா ஏர்பேஸ் இன் ஜப்பான் அப்படிங்கிறதுல அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த கதீனா ஏர்பேஸ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் சீனாவினுடைய மெயின்லேண்டில் இருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸுக்குள்ளே அவங்களுடைய F-22 ராப்டர் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போனது இந்தோ பசிபிக் ரீஜனில் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அமெரிக்கா அவங்களுடைய படையை சீக்கிரமாக அனுப்புவதற்கான ஒரு குட்டி ஷார்ட்கட் தான் இந்த இடம். இது இல்லாமல் USINDPACOM அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அமெரிக்கா US இந்தோ பசிபிக் கமாண்ட் அப்படிங்கிறது தான். இந்த US இந்தோ பசிபிக் கமாண்ட் அப்படிங்கிறதுல பல நாடுகளை ஒன்றிணைத்து கிட்டத்தட்ட 3,75,000 சர்வீஸ் பர்சனல்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த பூமியினுடைய 52% சர்ஃபஸ் இருக்கக்கூடிய 260 மில்லியன் சதுர கிலோமீட்டரை காட் பண்ணுறதுக்காக, அதை பாதுகாப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த US இந்தோ பசிபிக் கமாண்ட். இந்த US இந்தோ பசிபிக் கமாண்ட் அப்படிங்கிறதும் குவாட் அப்படிங்கிற அமைப்பும் அது கூடவே அமெரிக்காவினுடைய தனிப்பட்ட முயற்சியும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எய்ம் தான். இந்தோ பசிபிக் must be remain open, must be secure, must be prosperous. புரிஞ்சா? இதில் நீ வாலாட்டக்கூடாதுரா, இப்போவே உனக்கு எதிராக நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இதை பற்றி கண்டிப்பாக சீனா பேசுவாங்க. சீனா பேசும்போது ஏதோ ஒரு சம்பவத்தை சீனா முன்னிலைப்படுத்தும், இல்லை தென் சீன கடலில் நாளைக்கு வாண்டடாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள். அப்படி ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா அது தமிழ் பொக்ஷம் வழியாக பகிரப்படும். ஸோ குவாட் அமைப்புனா என்ன, அந்த அமைப்பினுடைய எய்ம் என்ன, அந்த எய்ம் பேஸ்டாக இப்போ என்னென்ன மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அதில் என்ன பேசியிருக்காங்க, அது கூடவே இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய முக்கியமான சில திருப்பங்கள் அப்படிங்கிறத இதில் பேசியிருக்கோம். நான் முதலே சொன்ன மாதிரி HDFC லைஃப் NFO நிஃப்டி ஆல்ஃபா 30 இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபண்டை வாங்குறதுக்கான லிங்க் கீழே இருக்கு. 31ஆம் தேதி வரை தான், இன்னும் 2 தினங்கள் மட்டும் தான் இருக்கு. ஸோ தேவைப்படும் நபர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. NRIலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை. ஏன்னா HDFC அப்படின்னு சொல்லும்போதும் அவங்களுடைய growth ரேட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி உங்களுடைய கேள்விகள் பதில்கள் எல்லாம் கிடைத்த பிறகு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாதம் ஒரு 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கான உங்களுடைய கேபிட்டல் கேரண்டி பிளானாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.